Hi friends, welcome to Chennai food. Summer season la வெயிலோட சூட்ட தணிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் ரெசிபி பார்க்க போறோம். கிர்னீர் பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிர்னீர் பழம் ஜூஸ் செய்யறதுக்காக நான் 2 கிர்னீர் பழம் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இத நாம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ல வச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கொட்டை எல்லாத்தையும் ஸ்பூன்ல நாம வழிச்சு விட்டுறலாம். இதே மாதிரி இந்த பாதியை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். நான் 2 கிர்னீர் பழத்தையும் கட் பண்ணிட்டேன். உள்ள இருக்கிற விதைகள்லாம் எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா சுத்தமாயிடுச்சு. இதை நாம தோலை சீவ போறது இல்ல, உள்ள இருக்கிற சதையை மட்டும் தான் நாம எடுக்க போறோம். இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சொரன்னாலே வந்துரும். சின்ன சின்ன பீசஸா இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிற பீசஸ்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நாம எடுத்துக்கலாம். நாம எடுத்த 2 கிர்னீர் பழத்துல இருக்கிற சதை பகுதி எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி விட்டுட்டேன். பாருங்க, நான் ஸ்பூன்ல தான் சுரண்டி இருக்கேன். தோல் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. உள்ள இருக்கிற சதைகள் எல்லாமே சுத்தமா எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியா நம்ம இந்த கிர்னீர் பழத்தை அதுல இருக்கிற சதைகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். 5 நிமிஷத்துல நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த சதை பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தி விட்டாச்சு. மிக்ஸில சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு சர்க்கரையை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டுருவோம். நான் 2 கிர்னீர் பழம் எடுத்ததுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுல 2 கப்ல நான் சர்க்கரை எடுத்துர்க்கேன். ஒரு கிர்னீர் பழம் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கப்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க சர்க்கரை எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். 2 கிர்னீர் பழத்துக்கு மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துர்க்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். கிர்னீர் பழம் பீசஸை நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு அதிலே பழத்திலே கொஞ்சம் தண்ணியே இருக்கனால நல்லா லிக்விடா தான் வந்திருக்கு. இப்படியே நம்ம திக்கா வேணும்னாலும் இந்த ஜூஸ் அப்படியே குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டும் குடிக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். ஒரு 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் மிக்ஸில வச்சு ஒரு சுத்த விட்டு எடுத்துடலாம். நான் ரெடி பண்ண ஜூஸை சர்விங் கிளாஸ்க்கு மாத்தி விட்டுட்டேங்க. கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்து விட்டுறலாம். இதுல 3 பீஸ், அதுல 3 பீஸ் நான் சேர்த்து விட்டுருக்கேன். ஸ்பூன் வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ஐஸ் கியூப் சேர்க்கறதுக்காக தான் நான் ஜூஸ் வந்து குறைவா ஊற்றிருக்கேன் கிளாஸ்ல. அந்த ஐஸ் கரைஞ்சி வரும்பொழுது நமக்கு கப்பு ஃபுல்லாயிடும். சம்மர் சீசன்ல இந்த பழம் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்குங்க. ரொம்ப விலை குறைவான பழம் தான் இது. ரொம்ப ஈஸியா இந்த ஜூஸை நம்ம ரெடி பண்ணலாம். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி சாப்பிடலாம். தினந்தோறும் இந்த ஜூஸை நம்ம போட்டு குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கலன்னா நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கிர்னீர் பழம் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.